Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட், 2M beads, sugar beads, ball chain, white chain stone. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ball chain போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து 2M beads போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் 2M beads போட்டுக்கலாம். போட்டுட்டு நீடில் உள் பக்கம் போட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நாட் போட வேண்டாம். பால் செயின், 2M beads, செயின் ஸ்டோன் எல்லாமே நம்ம வந்து ரெண்டு பீட்ஸ் கடையில் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம உள் பக்கம் நாட் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இதில் எத்தனை லைன் போட்டிருக்கோமோ அதே லைன் வந்து இதிலே நான் போட்டிருக்கேன். இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இது வந்து 7 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இதில் பாதி 3.5 இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்து ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். 3M beads போடுறேன். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனை சுற்றிலும் நம்ம 2M beads போட்டுக்கலாம். இப்போ எடுத்ததுக்கு பக்கத்தில் திரும்பவும் நம்ம நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் ஒரு லைன் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம இது வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் போட்டுட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 3+3 6 strands எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பீட்ஸ் அவுட்டிலும் நம்ம நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைனில் நம்ம போட்டுக்கலாம். இதில் த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு லீஃப் போட்டுக்கலாம். இந்த லீஃப் வந்து நம்ம பீட்ஸால் ஃபில் அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷார்ப் பகுதியில் வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பீட்ஸ் போடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே வர்றது மாதிரி போடணும். இப்போ த்ரெட் ஒரு போட்டுக்கலையே அதை சுற்றி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து சைடு ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பீட் இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலுமே நம்ம வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். அங்கங்கே ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு, அதேமாதிரி எங்கேயும் 3/4 இன்ச்சு. இதிலேருந்து இது ஒரு லைன், இப்போ இதுக்கு ஒரு லைன். இது மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ சின்ன சின்ன பீட்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து லைனில் போட்டுக்கலாம். சின்ன லைனில் வந்து நம்ம 2 பீட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல இந்த சென்டரில் வந்து 3M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு இந்த லைன் போட்டுருக்கோம் இல்லையா, லைன் இந்த கொடி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பீட்ஸை சுற்றிலும் போட்டுக்கலாம். இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இது பக்கத்துலேயே ஃபஸ்ட் எடுத்த இல்லையா நீடில், அது பக்கத்துலேயே நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இது உள் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, வெளி பக்கம் நம்ம நீடில் வந்து உள் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பீட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இதை கூட ஒரு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஃப்ளவர் மட்டும் போட்டுக்கலாம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.